ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட கிரிக்கெட் சேனல் இந்த வீடியோ பக்கம் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிக வணக்கம். எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே நம்ம சேனலில் இந்த வீடியோக்காக தான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் 2026 என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அந்த ஒரு ரேட்டிங் 10 அவுட் ஆஃப் 10 வாங்கின பிளேயர் யார், அவுட் ஆஃப் 10 யாரெல்லாம் ரொம்பவே கம்மியான மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, அடுத்த ஐபிஎல்லில் என்ன மாதிரி விஷயங்கள் சிஎஸ்கே பண்ணலான்றதை பற்றி தயவுசெய்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு அனாலிசிஸ் வீடியோன்றது போடுங்க ப்ரோ. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால் உங்களுக்காக இந்த வீடியோன்றது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி சிஎஸ்கேவோட நியூ கோச்சாக ராகுல் டிராவிட் வரப்போகிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்குல்ல, அதை பற்றியும் அதே சமயத்தில் ராகுல் டிராவிட் சிஎஸ்கேக்கு வந்தால் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும், சிஎஸ்கேக்கு பேட் டிசிஷனாக இது இருக்குமான்றதை பற்றி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோன்றது போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேக்கு இந்த ஐபிஎல் 2026 என்ன மாதிரி விஷயங்கள் தப்பாக போச்சு அப்படின்றத பற்றியும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் பிளேயர்ஸ் என்னென்ன தவறுகள் பண்ணாங்கன்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன விஷயம் சிஎஸ்கேவை பிளே ஆஃப்ஸ் கொண்டு போகலன்றதை பற்றி நம்ம பெருசாக பேச போகுது, ஏன்னா அதை பற்றி தனி வீடியோ ஆல்ரெடி இருக்குது. பாண்டியா சிஎஸ்கேக்கு வரப்போகிறாரு, அந்த ட்ரேட் மேட்டரை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டாக இருங்க. டெய்லியுமே கிரிக்கெட் சார்ந்த அப்டேட் நைட் 9லேருந்து 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வீடியோன்றது எக்ஸாக்டாக டைம் சொல்ல முடியாதனால ஒரு வீடியோன்றது கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவோம். மறக்காமல் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹை பட்டனை கிளிக் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமாக இப்போ சிஎஸ்கேவோட கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கை பற்றியோ அதை பற்றிலாம் நம்ம பேச தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவோட பிளேயர்ஸை பற்றி தான் பேசணும். 10 அவுட் ஆஃப் 10 வாங்கின பிளேயர்ஸ் ரொம்பவே கம்மி தான். இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எனக்கு 10 அவுட் ஆஃப் 10 வாங்கின பிளேயர்னா ஓவர்டன் மட்டும் தான். ஓவர்டனுக்கு கொடுத்த வாய்ப்பு 10 மேட்சஸ் கொடுத்துருக்கோம், 14 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு, 8.9 கிட்ட அவரோட எக்கானமின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தருணங்களில் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது மிடில் ஓவர்ஸில் வராரு, மிடில் ஓவர்ஸில் தான் அவரோட பவுலிங்ன்றது ரொம்பவே பக்காவாக இருக்கும். இந்தியன் கண்டிஷனில் ஆல்ரெடி T20 வேர்ல்ட் கப்பில் நல்லா பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் இந்தியாவுக்கு நல்லா, அதே சமயத்தில் நம்மளோட சிஎஸ்கே அணிக்கும் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்தியன் கண்டிஷனில் இந்த மாதிரி ஒரு இங்கிலாந்து பவுலர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவரோட பேட்டிங் மேட்ச் அதுக்கடுத்த மேட்ச் நம்மளோட ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாகவும் பார்க்க முடியுது. சில நேரத்தில் அவரோட பேட்டிங் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி பவுலிங்லேயும் 100% கொடுத்தாரு. ஃபீல்டிங்கில் நிறைய வாட்டி டைவ் பண்ணி சேவ் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவுட் ஆனதுக்கப்புறமா சிஎஸ்கே பிளேயர்ஸ் யாருமே பெருசாக அக்ரெசிவாக இருந்தது கிடையாது. பட் இவர் அக்ரெசிவாக ஹெல்மெட்லாம் தூக்கி போடும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது. அதாவது அவர் எந்த அளவுக்கு இந்த கேமை லவ் பண்றாரு, எந்த அளவுக்கு சிஎஸ்கேக்கு நான் ஜெயிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாருன்றது நல்லா தெரியுது. நம்மளோட ருத்ராஜ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறாரோ இல்லை சஞ்சு சாம்சன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறதோ எனக்கு பெருசாக தெரியல. பட் ஓவர்டன் பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாரு. அவரால் ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்ற போது அப்போ அவர் எந்த அளவுக்கு கமிட்டடாக இருக்காரு சிஎஸ்கேக்குன்றது நல்லா தெரியுது. ஸோ சிஎஸ்கே ரொம்பவே கமிட்டடாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் இந்த 10 அவுட் ஆஃப் 10 வாங்கியிருக்காரு. அவரோட இன்ஜுரி மட்டும் இல்லைனா மேபி நம்மளால பிளே ஆஃப்ஸ் போயிருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் அவுட் ஆஃப் 14 நம்மளால 7 கேம்ஸ் பாதிக்கு பாதியாச்சும் இந்த சீசனில் ஜெயிச்சிருக்க முடியும். அவரோட அந்த ஒரு இன்ஜுரின்றது ஒரு பெரிய பாதிப்பாக நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு. அன்ஷுல் கம்போஜ் என்ன பொறுத்தவரையுமே ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு சூப்பர்வான சீசன், 21 விக்கெட்ஸ். இந்த சீசனில் சிஎஸ்கேக்கு அதிக விக்கெட் எடுத்து கொடுத்ததே அவர் தான். அவருக்கு 8.5 கொடுக்கலான்னு இருந்தேன். எனக்கு இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது 9 கொடுத்துடலான்னு தோணுது. ஏன்னா கடந்த 4 மேட்சஸ் மட்டும் தான் அவரால் சரியாக பவுலிங் போட முடியல. முக்கியமாக சேம் லைனர் லென்த்து, சேம் பேஸு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட் லென்த் போட்டால் குட் லென்த்லேயே போட்டுட்ருக்காரு, ஃபுல்லர் லென்த் போட்டால் ஃபுல்லர் லென்த்லேயே போட்டுட்ருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஸ்லோ ரோட் நிறைய போடுறது, கட்டர் நிறைய போடுறது அப்படின்லாம் அவர் கொண்டு வந்துட்டாருன்னு வைங்களேன், வேற லெவல். என்ன பொறுத்தவரைக்குமே அவர் ஒரு மேட்ச்சில் நான் பார்த்தேன், யாக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போலிங் போடுறாரு. எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாக லாஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆடணும் பார்த்தீங்களா நம்மளோட ராஜீவ் காந்தி ஸ்டேடியத்தில், அங்கே அவரோட யார்க்கர் பார்க்கும்போது நான் பேஜராயிட்டேன். உண்மையிலே யார்க்கர் பயங்கரமாக நெயில் பண்ணுறாரு. ஸோ அவரோட யார்க்கர் ரொம்பவே நல்லா இருக்கு. பவுன்சர்ஸ் நடுவில் போட கற்றுக்கிட்டு ஸ்லோ ரன், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியேஷனோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பேஸ் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் 135லேருந்து 140க்குள்ளே தான் கிளாக் பண்ணுறாரு. 140+ போட ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயத்தில் பேசியே வேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா வேற லெவலாக இருக்கும். ஏன்னா போதுமே ஒரு நல்ல ஃபைனாக தான் நான் அவரை பார்க்குறேன். அவரோட அந்த லாஸ்ட் அந்த மேட்சஸ் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாதனால தான் அவருக்கு 9 மதிப்பெண் இல்லைனா 10க்கு 10 கொடுத்துருமா. பிரசாந்த் வீர் சிஎஸ்கே ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் 14 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துருந்தாங்க. பிரசாந்த் வீருக்கு சரியான ரோல் கொடுக்கல. அதே சமயத்தில் அவர் கிடைச்ச அந்த வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 நம்பர் 7 தான். அவர் யூபி T20 லீக்லலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 ஆடிட்டு இருந்தார். பட் ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு 6லேருந்து 7 மேட்ச் கிட்ட சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக அவருக்கு பவுலிங்கே கொடுக்கல, கேட்டால் இன்ஜுரின்னாங்க. பட் மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அவரோட இன்ஜுரி சரியாயிருச்சு. சிஎஸ்கே தான் அவரை பவுலிங்கில் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. தேவையில்லாமல் ருத்ராஜ் கேக்கோட ஒரு பவர் பிளேலாம் கொடுத்து அது ரிக்கில்டன் பயங்கரமாக அடிச்சார். எனக்கு பொறுத்தவரைக்குமே அவருக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். எக்ஸ்போச்சர் அப்போ தான் கிடச்சிருக்கும். பட் பெருசாக அவர்கிட்டருந்து நம்மளால் பார்க்க முடியல. வித் த பேட் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார். அவரை கொஞ்சம் மேலே அனுப்பும்போது ஒரு 10 ஓவர் கிட்ட
நம்மளுக்கு டைம் அவகாசம் இருக்கும்போது அவர் அனுப்புனா நல்லா பேட்டிங் ஆடுறாருன்றது எனக்கு குருணால் பாண்டியா அடிக்கும்போது தெரிஞ்சது. குருணால் பாண்டியா பெருசாக நிறைய பேர் அடிக்கல. அவர் குருணால் பாண்டியாவே 2 சிக்ஸ் அடிச்சாருன்ற போது நல்ல எபிலிட்டி இருக்கு. பட் 14 கோடி ரூபான்றது ரொம்ப அதிகம். அவரோட அந்த காசுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவர் பண்ணல. 10க்கு 5 தான் அவரோட ரேட்டிங்ன்றது. கார்த்திக் சர்மாவை பொறுத்தவரையுமே 7.5 அதுக்கு மேலே கொடுத்துருக்கலாம். பட் ஏன் அவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கேன்னா ஒரே விஷயம் அவரோட ப்ரைஸுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து எடுக்கிறீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயருக்கு கொடுக்கலாம். டொமஸ்டிக் பிளேயருக்கு இவ்வளோ காசு கொடுத்து எடுத்தது மிகப்பெரிய ஒரு பாதகமாக சிஎஸ்கேக்கு அமைஞ்சிருக்கு. அதுபோக வேற யாராச்சும் ஒரு ஃபாரின் பிளேயருக்கு போயிருக்கலாம். பிரசாந்த் வீருக்கு பதிலாவோ இல்லை கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாவோ ஒரு ஃபினிஷருக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். கார்த்திக் சர்மாவை பொறுத்தவரையுமே அவர் கொடுத்த காசுக்கு ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக 42 பால்ஸ் அந்த 70+ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் நம்மளோட எம்ஐக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் ஒரு 50 போட்டதாக இருக்கட்டும். டிசி அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இன் சேஸில் பார்த்தீங்கன்னா வந்து பொறுமையாக தான் ஆடினார். அவர் பார்த்தீங்கன்னா 30 பால்ல 50 அந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் நான் பார்க்க முடிஞ்சது என்னன்னா அவர்கிட்ட நிறைய ஷாட்ஸ் இருக்குது. பிக் சிக்ஸஸ் அடிக்கிறாரு. ஸ்பின்னர்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. அவர்கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். பெருசாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு 6 அடிச்சாருன்னா 5லேருந்து 4 டாட் பால் ஆடிறாரு. அது பெருசாக வந்து ஸ்கோர் போர்டை அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் இதுவே வந்து ஒரு 2 6 அடிச்சுட்டு 2 2s ஓடினீங்கன்னா ஸ்கோர் போர்டை சூப்பராக வந்து அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா கிட்ட மிஸ் ஆகுது. அதனால தான் 7.5 அவருக்கான ரேட்டிங்கிறது. நூர் அகமத் நான் என்னங்க சொல்கிறது, நூர் அகமத் பார்த்தீங்கன்னா 21 வயசு தான். யங்ஸ்டராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேர்ல்டில் நிறைய சாதனை பண்ணிட்டாரு. ஐபிஎல்லை பொறுத்தவரைக்கும் இந்த சீசனில் ஒரு 2 மேட்ச் ரிதம் கிடைக்கல. அதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக போலிங் போட்டார். அகில் ஹுசைன் இல்லைனாலுமே அவர் வந்து 23 25 தான் அவரோட ரன்ஸ்ன்றது 4 ஓவரில் கொடுத்துட்டு இருந்தார். இவரை மட்டும் பிக் பண்ணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ரன் கொடுத்துட்டாரு. பட் ஜிடியிலேருந்து வந்த பிளேயர் தான் அவரோட அந்த ஸ்கில்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் அடிச்சிட்டாங்க. மற்றபடி என்ன பொறுத்தவரையுமே நூர் அகமது அவரோட வேலையை கச்சிதமாக நல்லா பண்ணியிருக்காரு. விக்கெட்ஸ் இல்லை, கொஞ்சம் அன்லக்கியாக இருந்திருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா 10க்கு நான் 9 தரேன் அவருக்கு. ஏன் ப்ரோ 8 தந்துருக்கலாம்னு கேட்டிங்கன்னா நல்லா போட்டாருங்க. அவருக்கான ஒரு பார்ட்னர் சைடில் கிடச்சிருந்தா இன்னுமே அருமையாக போட்டிருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா நூர் அகமதுக்கு 9 தரேன். சர்ஃப்ராஸ் கான் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. நம்மளோட ஆர்சிபி அகேன்ஸ்டாக சூப்பரான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோருன்றது அவர்கிட்ட கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 10க்கு 6 தான் நான் வந்து தருவேன். பெருசாக அவர் கொடுத்த அந்த வாய்ப்புகளை வந்து யூட்டிலைஸ் பண்ணலை. அவரை வந்து இம்பாக்ட் சப்லாம் கொண்டு வந்து ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் நம்ம தோற்று வேற போனோம். ஸோ அங்கெல்லாம் நல்லா ஆடி இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஃபீல்டிங்கில் நல்லா பண்ணதுனால தான் அந்த 6 கொடுத்துருக்கேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா 5 இல்லை 4 தான் நான் வந்து கொடுத்துருப்பேன் அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மேட் ஹென்ரி இதை அந்த பிளேயர்ஸோட அந்த ரிப்போர்ட் கார்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, ரேட்டிங்லாம் இதெல்லாம் மினிமம் ஒரு 3 மேட்சஸ் கிட்ட ஆடி இருந்தால் தான் நான் வந்து தரேன். ஸோ மற்ற பிளேஸுக்கு நான் பெருசாக தரமாட்டேன் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். மேட் ஹென்ரிக்கு 4.5 கொடுத்த அந்த ஒரு 2-3 மேட்ச்சில் பெருசாக போலிங்கில் ஒரு இம்பாக்ட்ன்றது வந்து கிரியேட் பண்ணலை. அதனால் 4.5 தான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அவரை பற்றி. ராகுல் சகருக்கு ஒரு மேட்ச் தான் கொடுத்தோம். ஸோ அதனால் அவரை பற்றி நான் எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸ்ரேயாஸ் கோபாலாக இருக்கட்டும், அதே சமயத்தில் ஃபோக்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பெருசாக சான்ஸ் கிடைக்கல. குர்ஜப்ரீத் சிங்க்கு நம்ம நல்லா வாய்ப்பு கொடுத்தோம். ரொம்பவே அருமையாக போட்டிருந்தாரு. நல்லா எக்கானமிக்கலாக போட்டிருந்தாரு. விக்கெட்ஸ் அங்கங்கே நிறைய எடுத்தார். ஸ்லோ ரன்ஸ், கட்டர்ஸ், அதே சமயத்தில் பவுன்சர், டாலான பவுலர், நல்ல ஃபீல்டராகவும் இருந்தார். அவரோட கேட்ச் எஃபிஷியன்சியும் நல்லா இருந்தது. ஃபீல்டிங்கில் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆல்ரவுண்ட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். இது வந்து ஒரு புதிய சீசன்ன்றதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக 10க்கு 8 கொடுக்கலாம் அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு. கலீல் அகமத் ஆரம்பத்தில் நிறைய ஸ்லோ ரன் போட்டார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்விங் பண்ணார். நிறைய டாட் பால்ஸ், க்ரீன் டாட் பால்ஸில் ஹையஸ்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இருந்தார். லிட்ரலி அவர்கிட்ட பெருசாக மிஸ் ஆனது என்னென்னா விக்கெட் டேக்கிங் டெலிவரியில் நிறைய பால் பார்த்தீங்கன்னா அன்லக்கியாக இருந்தார். நிறைய பேட்ஸ்மேனுக்கு எட்ஜ் எடுத்து போனாலும் பார்த்தீங்கன்னா வந்து அது பெருசாக ஸ்லிப் இல்லாத இடத்துலையோ இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து வேறு இடத்துலையோ எங்கே எட்ஜ் எடுத்துகிட்டு போயிடுச்சு. மற்றபடி அவரோட பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே நல்லா பண்ணார். 8 கொடுக்குறேன் அவருக்கு 10க்கு. அதே சமயத்தில் ஆயுஷ் மாத்திரைக்கு 10/10 கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஆயுஷ் மாத்திரை தான் சிஎஸ்கேவோட ஃபார்ச்சூனே சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ஐபிஎல் மாடர்ன் டே கேமில் வைபவ் சூரியவன்ஷி மாதிரி எல்லாரும் பேட் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வைபவ் சூரியவன்ஷி என்னைக்கா இருந்தாலுமே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அவர்கிட்ட. நிறைய நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட் ஆனாலுமே அவர் ஒரு ஸ்லாகர். கண்டிப்பாக என்னைக்கா இருந்தாலுமே அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சீசனோ 2 சீசனோ. பட் நம்மளோட ஆயுஷ் மாத்திரையை பொறுத்தவரையுமே எல்லா சீசன்லுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். இஃப் சப்போஸ் அவரோட இன்ஜுரி பெருசாக எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் அவரால் இந்த சீசனில் 500 ரன் கூட குவிச்சிருக்க முடியும். ஏன்னா சேப்பாக்கில் அது வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரிக்கியான விக்கெட் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்லோயிஷனும் சொல்ல முடியாது, பயங்கர பாட்டாக பேட்டிங் விக்கெட்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வேறு லெவலில் ஆடினார். 75 நம்ம பார்த்தோம். அண்ட் எஸ்ஆர்எஸ்ஜேக்கு அகேன்ஸ்டாகவும் ரொம்பவே நல்லா விளையாண்டார். இவர் வந்து பிளைண்டான ஒரு ஸ்லாகர் கிடையாது. நிறைய கிரிக்கெட்டிங் ஷாட் எல்லா இடத்துலையும் ஆட முடியும். இவரை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் ஆட சொன்னா
கூட சூப்பராக ஆடுவார். நல்ல ஒரு புல் ஷாட் வச்சிருக்காரு. பேபி ஹிட்மேன் நல்லா பண்ணியிருக்காரு. அதனால 10 on 10 தரேன். உருவில் பட்டேல் ஒரு பிளைண்ட் ஸ்லாகர். அதனால தான் பார்த்தீங்கன்னா உருவில் பட்டேல் ஆட வைக்கக்கூடாதுன்னு நான் வந்து அப்பத்துலேருந்து இதில் நிறைய பேர் ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக உருவில் பட்டேல் ஆடலாமேன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், உருவில் பட்டேல் இஸ் a பேக்கப். அவர் பேக்கப்பாக வச்சுக்கிறது தான் நல்லது. அவர் வந்தார்னா ஒரு 10 மேட்ச்சில் ஒரு மேட்ச் நல்லா ஆடி கொடுத்துட்டு அடுத்த எல்லா மேட்சுமே 10 பாஞ்சு தான் அடிப்பார். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சையத் முஸ்டாக் அலி டோர்னமெண்ட்டில் கூட ஒரு மேட்ச் வந்து 36 37 பால்லேயே 100 அடிச்சுட்டு அதுக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட பெருசாக பர்ஃபார்மன்ஸே இல்லை. அதே தான் இந்த வாட்டியும் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி ஒரு ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சு கொடுத்தார், ஜாயிண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50. அதுக்கப்புறம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இல்லை. கொடுத்த வாய்ப்புகளை பெருசாக யூஸ் பண்ணலை. அவரோட அந்த ஒரு 50 ஃபாஸ்டஸ்ட்டாக இருந்ததுனால தான் அவருக்கு 6 out of 10 நான் வந்து தரேன். அக்கீல் ஹுசைன் 8.5 நான் வந்து தரேன். ரொம்பவே சூப்பராக பவுலிங் போட்டார். அவருக்கு எக்ஸ்ட்ராவாக சான்ஸ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக 10 கூட வாங்கியிருப்பார். அவரோட பவுலிங் ரொம்பவே நல்லா இருந்தது. ஜாஷ் இங்கிலீஷ் மட்டும் தான் அவரை பெருசாக அடித்தார். அதை தாண்டி பெருசாக யாருமே ஒரு பிக் பண்ணி அடிக்க முடியல. பட் 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸோட சிஎஸ்கே போனது ஒரு மிகப்பெரிய பாதகமாக அமைஞ்சது. எப்பவுமே சிஎஸ்கே இந்தியன் ஸ்பின்னரை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்படி இருந்தாலுமே நம்மளோட அக்கீல் ஹுசைன் ரொம்பவே நல்லா பவுலிங் போட்டார். முகேஷ் சௌத்ரிக்கு 8.5 out of 10 தரேன். என்ன ப்ரோ கலீல் அகமதை விட முகேஷுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, முகேஷ் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு இன்ஜுரியிலேருந்து வராரு. பெரிய ஃபார்ம்லாம் கிடையாது. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது கலீல் அகமதை ரீப்ளேஸ் பண்ணும்போது பவர் பிளேயில் பெருசாக ரன்னு கொடுக்கக்கூடாது. பெருசாக அவர்கிட்ட அந்த ரன்னு வந்து எங்கேயுமே ஃப்ளோ ஆகலை. அவர் சில நேரத்தில் 47 போயிருப்பார் 4 ஓவரில். அப்போ மிகப்பெரிய முக்கியமான காரணம் என்னென்னா அவர் டெத்தில் போகிற பவுலர் கிடையாது. அவர் எடுத்துகிட்டு போயிட்டு ருத்ராஜ் டெத்தில் ட்ரை பண்ணதுனால தான் அவ்வளோ ரன்ஸ் போச்சே தவிர மற்றபடி அவர் 3 ஓவர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலோ இல்லை பவர் பிளேலேருந்து அந்த 10 ஓவருக்குள்ள அவரோட ஓவர் ஸ்பெல்ல முடிச்சிங்கன்னா 23 25 அதுக்கு 2 விக்கெட் 1 விக்கெட்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக நம்ம பேக் பண்ணி ஆகணும். ரொம்பவே அருமையான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தார். நம்மளோட கலீல் அகமது இல்லைனாலுமே அந்த இடத்துல நல்லா பவுலிங் போட்டார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதானி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சிவம் டுபேக்கு ஒரு போரஸ்டான ஒரு சீசன். அவருக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி அனுப்பியிருந்தா நல்லா பண்ணியிருப்பாரோ என்னமோ. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு 8 ஓவர் வித்தியாசத்திலே வந்தார் நம்மளோட ஜிடிக்கு அகேன்ஸ்டா. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். திடீர்னு பார்த்தா எங்கெங்கேயோ 6 பறக்குது. அவரோட எபிலிட்டி, அவரோட அந்த ஸ்டைல், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பவர் ரேட்டிங் வேற லெவலில் இருக்குது. ஆனால் அதை பெருசாக யூஸ் பண்ணலை இந்த சீசனில். ஏன்னா தான் ஒரு நம்பர் 6 நம்பர் 7 அனுப்புனாலுமே ஒரு இந்தியன் பேட்டர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ஒரு 6-7 சீசன் கிட்ட தாண்டிட்டீங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பேட்டராக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களோட ரோல் இதுதான் சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து அசைன் பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லை, நான் தான் ஃபினிஷராக இருக்கணும், தோனியோட ரோலை நான் தான் பார்க்கணுன்ற போது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆனாலுமே சில மேட்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம்ன்றது தான் எனக்கு தோணுது. அவருக்கு கொடுத்த அந்த ஒரு ரோல் நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. தோனியோட ரோல் கொடுக்கறது ரொம்ப தப்பு தான். இருந்தாலுமே அந்த இடத்துல இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சிவம் டுபேக்கு இந்த இடத்துல 5 out of 10 தான் நான் வந்து தருவேன். பிரிவிஸ் சிஎஸ்கேக்கு வாங்கினதுலேயே ரொம்பவே கேவலமான ரேட்டிங் வாங்கினது பிரிவிஸ் தான். எதுக்கு இருக்காரு ஏன் இருக்காருன்னே தெரியல. ஏன்னா 3 மேட்சஸ் பார்த்துறேன், இன்ஜுரினால மிஸ் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு மேட்சஸுமே ஒரு 40+ தவிர பெரிய பர்ஃபார்மன்ஸ்ன்றது அவர்கிட்ட இருந்து இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பிரிவிஸ் இந்த சீசன்லேயே ஒன் ஆஃப் தி ஒரு ஃப்ளாப்பாக இருந்திருக்காரு. பிரெவிஸ் இந்த சீசன் முழுக்கவே ஒரு ஃப்ளாப்பாக இருந்திருக்காரு. பெரிய பர்ஃபார்மன்ஸ் பிரெவிஸ் கிட்டேருந்து இல்லவே இல்லை. பிரெவிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முழுக்கவே நம்மளுக்கு ஒரே ஒரு ஓவர்சீஸ் பேட்டராக மிடில் இருந்தார். ஸோ அவரை தான் நம்ம எய்ம் பண்ணி அந்த டீமை வந்து உருவாக்கணும். ஏன்னா போன சீசனில் 2 50s அடித்தார். அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு கன்சர்ன் என்னன்னா 25 பாலுக்கு மேலே தாக்க முடிய மாட்டார். பட் 25 பால் ஆடினார்னா ஒரு 50 இல்லை 46 பாசிட்டிவ் இன்ட்ரோட அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அகைன் அவர் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்பில் ஒரு பயங்கரமான ஃபார்மில் வந்த ஒரு பிளேயர் தான். நம்மளோட சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், சிவம் டுபேவாக இருக்கட்டும், அதே சமயத்தில் பிரெவிஸாக இருக்கட்டும். அதில் சஞ்சு சாம்சன் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாரு. பட் பிரெவிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணி ஆடி இருக்கலாமே. என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு வந்து தெரியல. ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடிட்டு இருந்த அதே ஆள் ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக அவ்வளோ மோசமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இவரை நம்ம ஃபியூச்சராக வச்சுக்கிறது நல்லது தான். பட் இவரையே நம்ம பேக்கப்பில் தான் வச்சுக்கணும். இவரை தாண்டி ஒரு மெயினான ஒரு பிளேயரை நம்ம ஃபாரின் ஓவர்சீஸ் பேட்டரை மிடில் வச்சு ஆகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நம்மளுக்கு தீர்மானமாக இருக்குது. ஏன்னா இவரை நம்பி நம்ம போனது பெரிய ஒரு பாதகமாக அமைஞ்சிருக்கு. அதனால் இவருக்கான ரேட்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி, 2.5 out of 10. அதே சமயத்தில் சஞ்சு சாம்சனுக்கு நான் இந்த இடத்துல கொடுக்குறது 8 out of 10. என்ன ப்ரோ 9 கூட கொடுக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா, சஞ்சு சாம்சன் ஆரம்பித்த அந்த ஒரு ஸ்டார்ட்டுக்கு 2 செஞ்சுரிலாம் போட்டதுக்கு ஒரு 600 ரன் சீசனாச்சும் கொடுத்துருக்கணும். பட் வழக்கம் போல் வருஷத்துக்கு நான் 4 மேட்ச் தான் நல்லா ஆடுவேன் ஐபிஎல்ல ஆடுற மாதிரி 4 மேட்ச் நல்லா ஆனார். அதுக்கப்புறமா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இந்த ஐபிஎல் சீசனில் 3 மேன் ஆஃப் தி மேட்ச் அவர் வாங்கியிருக்காரு, விச் இஸ் செகண்ட் ஹையஸ்ட் அவர் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, இல்லைன்னா நான் வந்து சொல்லலை. இருந்தாலுமே அது ஒரு 600 ரன் சீசனாக இருந்திருக்கலாம். பட் இதுக்கு அவரை மட்டும் ப்ளேம் பண்ணி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா சஞ்சு சாம்சன் கூடவே ஆடுறது ருத்ராஜ் கெய்க்வாட். அவருமே கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருந்தாருன்னா மேபி ஓப்பனிங் பார்ட்னர் நல்லா அமைஞ்சிருந்தா ஒரு 600 ரன் சீசன் கொடுத்துருப்பாரோ நான் எனக்கு வந்து தோணுது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சு சாம்சன் 2-3 மேட்சஸில் ரொம்ப மோசமாக அவுட் ஆனது, கீப்பிங்கில் சில தவறுகள் ஆரம்பத்தில் பண்ணி அப்புறம் கரெக்ட் பண்ணது, ஆரம்பத்தில் சில விஷயங்கள் நல்லா பண்ணாததுனால தான் இந்த 8ன்றது வாங்குறாரு. இருந்தாலுமே
அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ருத்ராஜ் கேக்வாட் சிஎஸ்கேவோட கேப்டன் அணியின் தலைவருக்கு 4.5 தான் அவரோட ரேட்டிங் நான் வந்து தரேன் 10க்கு. ஏன்னா அவரால் பேட்டிங்கில் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. பவர் பிளேயில் பாசிட்டிவ் இன்டென்ட்டோட எல்லா டீமுமே அடிக்கும்போது இவர் மட்டும் பவர் பிளேயில் மட்டுமே 7 பால் ஆடினார்னா 2 ரன்னு, 10 பால் ஆடினார்னா 5 ரன்னு, 15 பால் ஆடினார்னா 5 ரன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவர் பிளேவே ரொம்ப கேவலமாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பவர் பிளேயில் நான் போய் ஆடுவேன்னு சொல்லிட்டு உர்வில் பட்டேலோட பிளேஸையும் ஆயுஷ் மாத்ரேயோட பிளேஸையும் வேஸ்ட் பண்ணி நான் தான் ஓப்பனிங் போவேன் ஈகோவோட போன அவர் ஆயுஷ் மாத்ரே ஆடுற மாதிரியோ உர்வில் பட்டேல் ஆடுற மாதிரியோ பவர் பிளேயில் பாசிட்டிவ் இன்டென்ட்டோட 6 அடிக்க முடியல. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்பர் 3 ஆடி இருக்கலாம். ஸோ பேட்ஸ்மேனாக நான் இந்த இடத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸை ரேட் பண்ணும்போது ரொம்பவே கேவலமாக இருந்தது. கேப்டன்சியில் ரேட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, நான் அவரை கழுவி ஊற்றி முடிச்சாச்சு. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் நம்பர் 3க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத ஒரு விஷயம் 2024 பண்ணார். ஓப்பனிங்கில் வாங்க நம்ம கெஞ்சிட்டு இருக்கும்போது நம்பர் 3க்கு போயிட்டு தேவையில்லாமல் ஆடி அந்த சீசனை கோட்டை விட்டார். இந்த சீசனில் நம்பர் 3 வாங்க, ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங் பண்ணாங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும். அதே ஒரு ஸ்டார்ட்டோட நீங்களும் வந்து பாசிட்டிவ் இன்டென்ட்டோட நல்லா ஆடிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நம்மளோட சிஎஸ்கே ஃபேன்ஸோட பேச்சியோ இல்லை மேனேஜ்மெண்ட் போர்ட பேச்சியோ இல்லை மேனேஜ்மெண்ட்டே அதை வந்து பேசலையா என்னன்னு தெரியல. நம்மளோட ருத்ராஜ் கேக்வாட் 1 டவுனுக்கு வரல. அது ஒரு பெரிய பாதகமாக அமைச்சது. அதனால் அவருக்கு 4.5 அவுட் ஆஃப் 10 நான் தரேன். இந்த ரேட்டிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் சில விஷயங்கள் தவறாப்படுதா, இல்லை உங்களோட ரேட்டிங் அகெயின்ஸ்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, உங்களோட பர்சனல் ரேட்டிங்கை இங்கே வரவேற்கப்படுது. மறக்காமல் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஹை பட்டனை கிளிக் பண்ணி